சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, திமுக விசஸ் தாவேகா இடையேதான் போட்டி. இதை பற்றி நாம் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதிமுகலாம் ரேஸ்லலாம் இல்லை. விஜய் பக்கம் சாயும் டிடிவி தினகரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய தாவேகா தலைவர் விஜய், சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என சொன்னதை டிடிவி தினகரனும் அமோகத்தில் பேசியுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு நேற்று தாவேகா பொதுக்குழு கூட்டம் நடந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய்தான் முதல் வேட்பாளர், தாவேகா தலைமையில்தான் இதுக்கப்புறம் எல்லாம்ன்ற மாதிரியும் அதில் பேசிய விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என பேசியிருந்தார். இதை குறித்து கருத்து தெரிவித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், விஜய் சொன்னது போல வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்தில் தள்ளப்படும். விஜய் தலைமையில் அமையும் கூட்டணி வலுவாக அமைப்பதால் கடுமையான போட்டி இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது வருத்தமளிக்கிறது. ஆனால் அவர் இந்த முடிவை எடுப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என கூறப்படுகிறது. அதாவது இந்த ஒரு சூழல் கட்டத்தின் காரணமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதாவது இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது. இதனிடையே கருத்து வைத்திருக்கிறார் டிடிவி தினகரன். அதாவது தாவேகா பக்கம்தான் டிடிவி தினகரன் சப்போர்ட் செய்கிறாரே தவிர, ஏன் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து திமுகவுக்கு செல்வதற்கு காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியும் அவர் செய்கின்ற செயல்களும் அவருடைய பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கும் பிடிக்கலை. அவர் கூட அமைச்சராக அவர் பதவியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் பிடிக்கலை அப்படின்ற மாதிரி தான் கூறப்படுகிறது. இதனையடுத்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திமுக இதுக்கப்புறமும் வெற்றிக்கு வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்ன மாதிரியான சொல் வேண்டுமானால் மாறலாம். தாவேகா தலைவர் விஜய் 2026க்கு அவரும் வருவதற்கான வாய்ப்பு முன்னணியில் தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வாரங்களாக இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு இருந்திருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காலம் சந்திப்போம்.